ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் புதுசாக எப்படி ஒரு ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண இந்த பேஜ் வருங்க. இதில் லாகின் ஒன்று இருக்குது, சைன் அப்னு ஒன்று இருக்குது. லாகின்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இதில் ஓப்பன் வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியது. புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சைன் அப் கொடுத்துங்க. சைன் அப் கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் இப்போ சுரேஷ்குமார்னா சுரேஷ் ஒருக்கா குமார் ஒரு கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரே நேம் இருக்குன்னா அப்பா நேம் கொடுத்துக்கலாம். சும்மா தாங்க கொடுத்து போட்டு சைன் அப் அண்ட் அக்செப்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்குதுங்களா, உங்கள் நேம் கொடுத்துக்கிறதா. இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ண சொல்லுது. நீங்கள் வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. ஃபியூச்சரில் ஏதாவது ரெக்கவர் பண்ணோன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்து போட்டு கண்ணை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கிரியேட் ஆயிருங்க. சப்போஸ் இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே கீழே பாருங்கள், சேஞ்ச் மை யூசர் நேம் சொல்லியிருக்கு. அதுலேயே கொடுத்து நீங்கள் கஸ்டமைஸாக உங்களுக்கு யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுங்க கொடுத்து காட்டுற பாருங்க, சேஞ்ச் மை யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுனா நான் வந்து அதை எடிட் பண்ணி போய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அதெல்லாம் கொடுத்து போட்டு கீழே கண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கண்ணு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். இப்போது செட் உங்கள் பாஸ்வேர்டு, அதாவது ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிங்க. கொடுத்துட்டு கீழே கன்னியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த கன்னியூ அப்படின்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் நம்ம அடுத்த பேஜுக்கு வருவோங்க. இதில் நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறான்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்குறான்னு கொடுத்துக்கலாம். ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னு ஏதாவது மெயிலில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இமெயில் ஐடி கொடுக்கணுங்க. நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தாலும் சரி, இல்லை மேலே பாருங்கள் சைன் அப் வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி மேலே ஆப்பில் ப்ளூ கலரில் இருக்குது. அதை கொடுத்தா நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் சைன் இன் பண்ணுறாப்புல இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்துங்க, உங்கள் கண்ட்ரி கோட் என்னன்னு சொல்லி அதுவே எடுத்துக்கு சப்போஸ் போடுறதா போட்டுக்கு. இந்தியானா இந்தியா கொடுத்துங்க, ஸ்ரீலங்கா கொடுத்து போட்டு கீழே கன்னியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது கொடுத்துங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் வந்து இதே பண்ணி கொடுத்துங்க, அதாவது இமெயில் ஐடியை வச்சு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்து போட்டு கீழே கன்னியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருங்க. இப்போ ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஃபைன் பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஃபைன் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்ணை கொடுத்தோன்னே உங்கள் காண்டாக்டில் ஆக்சஸ் பண்ண கேக்கு அதை கொடுத்து உங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்டு, அதாவது இப்போ பக்கத்தில் காண்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இப்போ நமக்கு ஒரு கிரியேட் யுவர் இமேஜ்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது ப்ரொஃபைல் வைக்கிறதுக்கு உங்கள் இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லுது. நீங்கள் கண்ணி அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், எமோஜ். ஆமாங்க, இப்போ கண்ணி கொடுத்தா கேமரா இதாயிரு. உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் காட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் மாதிரி ஒரு எமோஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என் ஃபேஸை நான் இது பண்ணிவிட்டேன். அது நான் இப்போ வந்து அது எடுத்துட்டேன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து அவத்தார் மாதிரி, அது அவத்தார் இருக்குதுங்களா, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு இமேஜ் எமோஜ் வந்து கிரியேட் ஆகிடுது. நம்ம ஃபேஸை காட்டினோன்னே பார்த்துங்க, நம்ம ஃபேஸை காட்டினோன்னே அதுக்கான எமோஜ் வருது. நீங்கள் அதில் ஏதாவது எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்னியூ அமிச்சு வரீங்களா, அதை கொடுத்துங்க. இப்போ நம்ம அவதார் ரெடி, நம்ம ஃபேஸுக்கான அவதார் ரெடி ஆயிருங்க. இப்போ டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே அடுத்த பேஜுக்கு போயிடுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணுறாப்புல. இப்போ பாருங்கள், ஸ்னாப்சாட் இதில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதே போல் சேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. இப்போ ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ ஃப்ரெண்ட்ஸில் நம்ம சொல்லுது, அதாவது உங்கள் காண்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களான்னு பார்த்து நீங்கள் அவங்களுக்கு டேட்டா கொடுத்தீங்கன்னா அவங்க அளவு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஏடாயிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. இதே மாதிரி ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் எப்படி டெலிட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தருங்க அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.